வணக்கம் ஜோதிட நேயர்களே, இன்று மகர லக்னத்திற்கு பார்ப்போம். மகர லக்னத்திற்கு அதிபதி யார் என்று கேட்டால் சனி கிரகம், சனி பகவானாக அமைகிறார். கும்ப லக்னத்திற்கும் சனி பகவானாக அமைகிறார். நான் தொடர்ந்து லக்னாதிபதியும் இரண்டுக்குரியவன் குடும்பஸ்தானாதிபதியும் இணைத்து கொண்டு தான் பேசிக்கொண்டு வருகிறேன். இந்த இருவருக்குமே இந்த சனி பகவான் தான். ஆதலால் தான் 8ஐ கொடுத்திருக்கிறார்கள். எண்கணியத்தில் 8ஐ ஏன் கொடுத்திருக்கிறார்கள் என்று கேட்டால், இந்த சனி பகவானுடைய அமைப்பு அப்படித்தான் இருக்கிறது. மகரத்திற்கு கும்பத்திற்கு ஒருமித்த முகத்துடன் தலைமை வாங்குகிறார் சனி பகவான். இந்த ரயில்வே டைம்லலாம் பார்த்தீங்கன்னா 8 அப்படி தான் வரும். கரெக்டாக மகரம் கும்பம் ஒருங்கிணைந்தபடி இருக்கும். இம்மாதிரி அமைப்பு வேறு எந்த கிரகத்திற்கும் கிடையாது. தனித்தனியாகத்தான் இருக்கும். மேலொரு கட்டம் கீழொரு கட்டம் அப்படி தான் வரும். ஆனால் மகர லக்னத்திற்கும் கும்ப லக்னத்திற்கும் ஒரே ஒருவர் தான் சனி பகவான். ஆக இந்த லக்னத்தை பற்றி சொல்லும் பொழுது